ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் ஜிபே உடைய கஸ்டமர் கேர் நம்பர் என்ன, ஜிபே கஸ்டமர் கேரை நீங்கள் எப்படி ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிபே உடைய கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 11 டிஜிட் நம்பரு. அந்த நம்பரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரைட் சைட் டாப் கார்னரில் உங்களுடைய டிபி ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கெட் ஹெல்ப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா காண்டாக்ட் சப்போர்ட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து காலு, இன்னொன்று வந்து சேட்டு. நீங்கள் கஸ்டமர் கேர் கூட சேட் பண்ணோன்னா நீங்கள் 8 AM நைட் 12 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ண முடியும். இதே நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே உடைய கஸ்டமர் கேர் கூட நீங்கள் பேச முடியும். காலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டயல் பார் வந்து ஓப்பன் ஆயிரும். ஜிபே உடைய கஸ்டமர் கேர் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் ஆகி வந்துடும். 1800-419-0157. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே உடைய கஸ்டமர் கேர் நம்பரு. இந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணி வந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஜிபே ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்துக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் கால் கொடுங்க. கால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜிபே கஸ்டமர் சப்போர்ட்னு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும்னு சொல்லி இந்த நம்பரை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லும். தமிழுக்கு வந்து 4 ப்ரெஸ் பண்ண சொல்லும். நீங்கள் 4 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு ஒவ்வொன்றா சொல்லும். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதேனும் சிக்கல் இருந்தால் 6 அழுத்தம்னு சொல்லும். நீங்கள் அப்போ 6 அழுத்துங்க. 6 அழுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சில இஷ்யூஸ்லாம் சொல்லும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நிபுணருடன் பேச 5 அழுத்தம்னு சொல்லும். நீங்கள் அப்போ 5 அழுத்துங்க. 5 அழுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு காரணங்களுக்காக உங்கள் மொபைல் நம்பரை என்டர் செய்யணும்னு சொல்லும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். இதுக்கு நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கஸ்டமர் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். நீங்கள் 1800-419-0157 இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லாங்குவேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 6 ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் 5 ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும். அதுக்கு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு கால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரோட கனெக்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலமா நீங்கள் ஈஸியாக ஜிபே கஸ்டமர் கேர்ட்ட பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.